ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான ஒரு டாபிக். ஹியூமன்ஸ் அவங்களுடைய ஹை எமோஷன்ஸ்ல இருக்கும் போது, எக்ஸாம்பிள் வந்துட்டு ரொம்ப கோவப்படும் போதோ இல்ல ரொம்ப சந்தோஷப்படும் போதோ கேஷுவலா எல்லாரோட வாயிலையும் இருந்து மேக்சிமம் ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை. அது வந்துட்டு ரொம்ப இப்போ நார்மலைஸ் ஆயிடுச்சு. லைக் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டா வந்து கெட்ட வார்த்தை கத்துறது, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் கெட்ட வார்த்தை திட்டுறது எந்த அளவுக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா 6th 7th படிக்கிற பசங்க முதற்கொண்டு இப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேண்டமா வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் இப்ப ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, பட் நம்ம யூஸ் பண்ற மேக்சிமம் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா விமனை பேஸ் பண்ணியே இருக்கும். ரேண்டமா சம்மந்தமே இல்லாம வந்துட்டு பார்த்தோம்னா விமனை வந்துட்டு பேஸ் பண்ண ஒரு வார்த்தையா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஒருத்தனுடைய அம்மாவையோ இல்ல வந்துட்டு லைக் மென்னை பேஸ் பண்ணி இருக்கிற கெட்ட வார்த்தை இருக்குதான். பட் வந்துட்டு விமனை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா நிறைய இருக்குது. எதனால பெண்களை வச்சு நிறைய வார்த்தைகள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். மேபி முன்னாடி வந்துட்டு பெண்கள்னா வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அண்ட் வந்துட்டு ஆண்கள்னா வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு ஆள், ரொம்ப சுப்பீரியரான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு முன்னாடி எல்லாம் இருந்துட்டு, அப்போ ஒரு ஆணை வந்துட்டு அவனோட ஈகோவை டச் பண்றதுக்கோ இல்ல வந்துட்டு அவனை இன்சல்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்துட்டு பெண்கள் வந்துட்டு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. லைக் எப்படின்னா ஈஸியா வந்துட்டு ஒரு மென் வந்துட்டு பார்த்தோம்னா அஃபண்ட் ஆயிடுவான் அவனை வந்துட்டு ஒரு பொண்ணை கம்பேர் பண்ணி சொன்னோம்னா. மேபி இதனால கூட நிறைய வார்த்தைகள் வந்துட்டு பெண்களை சம்மந்தப்பட்டு இருந்திருக்கலாம், ஐம் நாட் ஷியோர். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகி நிறைய பேர் ஒர்க்குக்கு போறாங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கே மென் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல எவ்வளவு மென் இருக்காங்களோ அவ்வளவு உமன் இருக்காங்க. எல்லாமே அந்த அளவுக்கு நார்மலா மாறிக்கிட்டு தான் வருது, ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டு வருது. நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றது. சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்துட்டு ஒரு 2 மென்னுக்கு நடுவில் ஃபைட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவன் திட்டுறதுல முக்காவாசி வார்த்தை வந்துட்டு ஒரு பெண்ணை சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். திட்டுவான்னு சொல்றதை விட திட்டுவோம். மேன் டு மேன் ஃபைட் நடக்கும் போது தான் இப்படின்னு கிடையாது, ஒரு உமன் டு உமன் ஃபைட் நடக்கும் போது இந்த மாதிரி தான் நடக்குது. we should realize எப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் ஒரு பையன், எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு பையன், எனக்கும் அவனுக்கும் பிரச்சனை. எனக்கு அவன் மேல பயங்கர கோவம், அவனுக்கும் என் மேல பயங்கர கோவம். இப்ப நான் அவனை திட்டணும், எனக்கு உச்சக்கட்ட கோவம். இப்ப நான் கோவத்துல அவனை பயங்கரமா திட்டுறேன். நான் அவனை திட்டும் போது என் வாய் ஏன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொண்ணை சம்மந்தம் இல்லாம உள்ள இருக்கு? இதை என்னைக்காவது யோசிச்சு பாத்துருக்கீங்களா? சம்மந்தம் இல்லாம இப்ப ஏன் நான் அம்மாவை திட்டுறேன்? சம்மந்தமே இல்லாம இப்ப நான் எதுக்கு அவனோட அக்காவெல்லாம் திட்டுறேன்? சரி, அவளோட எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு பெண் சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி எதுக்கு நான் ஒரு ஆணை திட்டுறேன்? ஏன் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வாயும் நம்ம உடம்பு ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுது? நான் இருக்கிறது என்னுடைய உச்சக்கட்ட கோபத்துல, என்ன பேசுறேன் என்ன செய்யறேன்னு ரியலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் ஒரு கோபத்துல இருக்கேன். அப்படி இருக்கும் போது கூட என் வாய் ஏன் யதார்த்தமா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுது? யதார்த்தமா எதுக்கு ஒரு பொண்ணை திட்டுது? அண்ட் நிறைய பேர் சொல்லலாம், லைக் நான் இப்ப அவனோட அம்மாவை திட்டுறேன்னா நான் அம்மாவை மீன் பண்ணி திட்டுறேன்னு அர்த்தம் கிடையாது. அது என்னோட கோபத்தோட ஒரு வெளிப்பாடு. நான் வந்துட்டு ஒரு கோபத்துல ஒரு ஹை எமோஷனை திட்டுறேன், அதுக்குன்னு நான் அவனோட அம்மாவை திட்டுறேன்றதுக்காக அவங்க அம்மாவை மீன் பண்ணி நான் திட்டுறேன்னு அர்த்தம் கிடையாது. அஃப்கோர்ஸ் அக்செப்டபிள். இப்போ யாரா இருந்தாலும் அவனோட அம்மாவை திட்டணும், அவனோட அக்காவை திட்டணும்னு யாரும் திட்ட போறது கிடையாது. பட் இப்படி ரேண்டமா திட்டும் போது கூட எதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லாம ஒரு பெண்ணை திட்ட வருது நம்ம வாய்? அதுதான் என்னோட கொஸ்டின். இது வந்துட்டு ஆண் ஒரு பெண்ணை ஏன் இப்படி திட்டுறான்றது கிடையாது, மனுஷனுக்கு ஏன் வாயில ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி பெண்ணை தான் திட்டணும்னு ஏன் வருது? அதுதான் கொஸ்டின். லேபிள் எப்படி ஆகுற? நல்லா இருக்கா? இப்போ நம்மளும் ஒரு லேபிள் ஆயிட்டோம்னா சந்தோஷமா இருக்கடா. இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் ஓரமா இருக்கட்டும். சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கேவலமான வேர்ட்ஸ். அதுல ரொம்ப டாப்ல இருக்கிற வேர்டு வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலா இந்த வேர்ட் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கான எல்லா பவருமே இந்த வேர்டுக்கு இருக்கு, which is totally wrong. இந்த வார்த்தையோட ஆக்சுவல் மீனிங் முன்னாடி வேற. பட் இப்போ இந்த வார்த்தையை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, எப்படி சொல்றது, அதான் ஒன்னுக்கும் மேற்பட்ட ஆண்களோட வந்து பார்த்தோம்னா தொடர்புல இருக்கா ஒரு பொண்ணு அப்படின்னா அந்த பொண்ணு இந்த வார்த்தையை பயன்படுத்தி திட்டுறது இப்ப வழக்கமா வந்துகிட்டு இருக்கு.
சரி, இப்ப இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம்? அந்த பொண்ணு அப்படி இருக்கா, அதனால அந்த மாதிரி திட்டுறாங்க, இப்ப அதுக்கு எதுக்கு என்னப்பா சம்பந்தம்னு கேட்கலாம். பட் இதே இது ஒரு பையன் வந்துட்டு ஒரு ஆண்களுடன் மட்டும் சாரி ஒரு பையன் வந்துட்டு ஒரு பெண் மட்டும் இல்லாம பல பெண்களுடன் தொடர்புல இருக்கான் அப்படின்னா அவன் வந்துட்டு மேக்சிமம் என்ன சொல்லி திட்டுவாங்க, பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சீட்டர்னு சொல்லுவாங்க. இன்னும் அட்வான்ஸா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மன்மதன் இவரு ஒரு பிளே பாய். ஸோ இந்த இடத்துலயுமே ஆணையும் பெண்ணையும் கம்பேர் பண்ணும்போது அடி அதிகமா உள்ளது பெண்களுக்கு தான். ஏன் ஒரு பொண்ணு வந்துட்டு சீட் பண்றான்னா அவளையும் சீட்டர்னு சொல்லலாம், இல்ல ஒரு பொண்ணு வந்துட்டு ஏமாத்துறான்னா அவ வந்துட்டு இப்படி ஏமாத்துறா அப்படின்னு சொல்லலாம். அதென்ன அவளுக்கு மட்டும் ஒரு ஒரு லேபிள் குத்துறது. ஒரு பொண்ணு நிறைய பேர் கூட வந்துட்டு தொடர்புல இருக்கா, லவ் பண்றா, வாட் எவர், அது வந்துட்டு அவளுடைய வாழ்க்கை, அவளுக்கு தெரியும் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்ல அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாம உள்ள வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு லேபிள் குத்தணும்னு நான் கேட்கிறேன். ஓகேப்பா, இப்போ ஒரு பொண்ணு உன்னை ஏமாத்திட்டான்னு வச்சுக்கோமே, உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே உன்னை ஏமாத்திட்டு நிறைய பேர் கூட லவ் பண்ணிருக்கா, வாட் எவர், இந்த இடத்துல உன்னை சீட் பண்ணிருக்கா, உன்னை ஹர்ட் பண்ணிருக்கா, உன்னை வந்துட்டு உன்னை முதுகுல குத்திருக்கா அப்படின்ற போது கண்டிப்பா கோவம் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல உன்னோட எமோஷன்ஸ் கூட ஒரு பொண்ணு விளையாண்டுருக்கான்ற போது அஃப்கோர்ஸ் அது தப்பு. அது உனக்கும் அந்த பொண்ணுக்குமான பிரச்சனை. நீ நல்லா திட்டு, அவ சீட் பண்ணதுக்கு திட்டு, உன்னை ஏமாத்துனதுக்கு திட்டு, உன் பின்னாடி குத்துனதுக்கு திட்டு, எதுக்கு வேணா திட்டு. இப்போ எல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு பொண்ணோடைய வேல்யூ, இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணோட மொத்த லைஃபோட வேல்யூமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு எத்தனை பேரை லவ் பண்றா, எத்தனை பேர் கூட பேசுறான்ற இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்ப அவ என்னை ஏமாத்திட்டா, ஏதாவது பண்ணி அவளை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம விடுற இந்த மாதிரி வார்த்தை, அதாவது அவங்களை லேபிள் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே லைஃப் லாங் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கும். பொண்ணுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி லேபிள் வைக்கிறீங்க, பையனுக்கும் இந்த இடத்துல லேபிள் வைக்கணும்ன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. பையன் தானே அப்படின்ட்டு போற சொசைட்டி ஏன் ஒரு பொண்ணையும் அதே மாதிரி சகஜமாவும் சாதாரணமாவும் பார்க்க முடியல? அவங்களுடைய ஆக்ஷனுக்கும் அவங்களுடைய பிஹேவியருக்கும் நம்ம வந்துட்டு அவங்களை திட்டுறதுன்றது வேற, நம்ம லேபிள் குத்துறதுன்றது வேற. நான் அந்த செகண்ட் ஒன்னை தான் பண்ண வேணாம்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னா, இப்போ ஒரு பொண்ணு சாதாரணமா ஒரு ஒரு 2-3 பசங்கிட்ட ஃப்ரெண்டா இருந்தா கூட அந்த லேபிள் தான் குத்துறாங்க. எதுக்கு? இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே ஆண் மட்டும் பண்றான்ற பாயிண்ட்ல இருந்து ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு பையன்றனால நான் அந்த பாயிண்ட்ல இருந்து பேசுறேன். ஈவன் பொண்ணுங்களும் இதே தான் பண்றாங்க. இப்போ உங்க பசங்க முன்னாடியோ இல்ல கூட பிறந்த தம்பிங்க முன்னாடியோ நீங்க இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க மைண்ட்ல அது எப்படி ஃபிக்ஸ் ஆயிரும்னா, ஓகே அப்ப நம்ம ஈஸியா வந்துட்டு பார்த்தோம்னா பெண்கள் இந்த மாதிரிலாம் திட்டிடலாம் போல, ஏன்னா அந்த மாதிரிதான் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க போல அப்படின்னு அவங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடுது. நாளைக்கு அவங்க வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் ரொம்ப நார்மலா வந்துருது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இப்போ எப்படி 5th 6th படிக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப நார்மலா கெட்ட வார்த்தை பேசுறாங்க, அந்த மாதிரி ஒருத்தவங்களோட அம்மாவையோ அக்காவையோ மீன் பண்ணி நம்ம திட்டணும்னு நம்ம யாரும் பண்றது கிடையாது. பழக்கம் முன்னாடி இருந்த பழக்கம் அப்படியே கண்டினியூ ஆகி இப்ப வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. எவ்வளவோ விஷயம் வந்துட்டு இந்த வாழ்க்கையில வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போதே இந்த விஷயத்த மட்டும் ஏன் மாத்தாமலே இருக்கும்னு நான் கேட்கிறேன். சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்த வந்துட்டு தவிர்க்க பாருங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஒருத்தவனோட அம்மாவையோ அக்காவையோ திட்டுறது எந்த அளவுக்கு தப்போ, அதே மாதிரி ஒருத்தனோட அப்பாவையோ அண்ணனையோ தாத்தாவையோ சம்மந்தமே இல்லாம திட்டுறது தப்புதான். அண்ட் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க தப்பானவங்கன்னு நான் சொல்லல. ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் நானும் வரேன், நம்ம கூட இருக்கிற எல்லாருமே அங்க இருந்து தான் வரோம். ஜஸ்ட் ரியலைஸ் தான் பண்ண சொல்றேன். சொல்ல வேண்டியதெல்லாம் கரெக்டா சொன்னான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா மாத்திக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோவா இல்லாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கிற வீடியோல வந்து நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும்